வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜெர்மன் தமிழன். இப்பொழுது சித்தி விநாயகர் ஆலயத்தில் நின்றுருக்கிறோம். கோயிலுக்கு போகலாமா? இவர் ஏன் இதில் தண்ணி பந்தல் இப்போ கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம். தெரியுமாங்களா? ஊரில் 2ஆம் வகுப்பில் ஒன்றா படித்தேன். சேவை செய்கிறாக்களை பிடிக்கணும் கட்டாயம். பிறகு இப்படி நாங்கள் சனத்தை எதிர்பார்க்கலாம். எல்லா திருவிழாக்கும் இருந்துட்டு ஒரு திருவிழாக்கு வரவேன். ஆனால் தையல் காரியன்றதால லைனிங்கில் எடுப்பார். கம்மியில் பண்ணி போனால் இப்போ மாம்பழம் தான் பண்ணிட்டு வந்தேன். வணக்கம் ஜம்மண்ண. ஞாபகமாக வச்சுருக்கணும். வணக்கம். போகுது வணக்கம். ஓகே. ஏன்னா தானத்திலும் சிறந்ததான மன்னவர் அருமையாக இருக்குது. ஓகே, இவர் தான் என்ன வீடியோ எடுத்தவர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெர்மன் தமிழன். இப்பொழுது சித்தி விநாயகர் ஆலயத்தில் நின்றுருக்கிறோம். இன்றைக்கு தேர். வாங்க உள்ளுக்கு வீடியோ கிளப்பி அழுகிறாரோ தூக்கி வச்சிருக்கிறதோ? என்ன அழுகிறீங்களோ? தூக்கி வச்சிருக்கிறது ஏன் அழுகிறார்? ஆமாங்களுக்கு தீர காடுங்க. என்ன அழுகிறீங்களோ? தூக்கி வச்சிருக்கிறது கோயிலுக்கு போகலாமா? இவர் எங்கட வீலவேல் சிட்டியில் இருக்கிறவர். உங்களோட வணக்கம். இதில் தண்ணி பந்தல். இந்த வேக்கைக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கணும். இதெல்லாம் தேர் வந்து நின்று பச்சை சாத்தம். என்ன மடம் இங்கே தெரியாது. இங்கே நேற்று சப்பரம் இதெல்லாம் நிற்கிது. இப்போ கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம். இப்போ போனால் தான் ஃப்ரீயாக இருக்கும். பிறகு போனால் கஷ்டம். தெரியும் தானே? கோயில் தோட்டம் இதுதான். இப்போ வந்தால் தான் எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் எங்களோட கல்யாண வீடு நடந்தது இதே இடத்துல. வணக்கம்.
எப்படி போகுது உங்களை தெரியும் தெரியுமாங்களா ஊரில் 2ஆம் வகுப்பில் ஒன்றா படிச்சுனாங்க 2ஆம் பிள்ளர் தான் 2ஆம் வகுப்பு என்னோட படித்தவர் எப்படி உங்களோட யூடியூப் இதுகள் எல்லாம் நல்லா போகுது நல்லா போகுது நீங்களும் நல்லா செய்கிறீங்க நல்லா இருக்கு நாங்கள் யூடியூப் செய்யலை நாங்கள் டிக்டாக் தான் நாங்கள் நீங்களும் இவர் அமரா பறிக்கிறார் தேர் போது அங்காள் பக்கத்தில் வருது இல்லை அரிச்சனை நடந்துருக்கு இப்போ தான் அரிச்சனை செய்யலாம் வணக்கம் இதே இடத்துல நாங்களுக்கு கல்யாணம் நடந்தது அதில் சர்பத்தெல்லாம் கரைக்கிறாங்க சர்பத்தை கண்டா கொண்டு வந்தாங்க உடனே இப்போ கரைச்சோம் எனக்கு ஒரு கப்பு பண்ணுங்க ஐயா நன்றி வேண்டியது தான் நன்றி சேவை செய்கிற ஆக்களை பிடிக்கணும் கட்டாயம் பிறகு எனக்கு 2 போடுங்க நன்றி நன்றி இப்படி நாங்கள் சனத்தை எதிர்பார்க்கல அவ்வளோது சனம் பார்த்தீங்கன்னா நிரம்பி நிற்கிது இப்பொழுது கோயில் பச்சை சாத்தி புக்கு நடக்குது டிக்கெட்டுகள் வைக்கணும் தட்டுகள் டிக்கெட்டுகள் எல்லாம் அதில் வைக்கணும் கோயிலுக்கு நல்ல அன்னைக்கு உள்ளுக்கை நல்ல அன்னைக்கு நாங்கள் அவ்வளோ அதுக்கு எதிர்பார்க்கல அப்போ குறைச்சி பார்த்துதான் ஓகே இனி நாங்கள் வழி எடுப்போம் கடையால் எடுப்போம் ஓகே சந்திப்போம் இதில் தண்ணி குடிக்கணும் தண்ணியை வண்டி கொண்டு போவோம் என்னடா சாப்பிடுனாங்க தண்ணியை வண்டி குடிச்சு கொண்டு மோர்றாங்க குடிக்கணும் போல் மற்ற முடிஞ்சது சரி நாங்கள் போய் கடைக்கு போகிறோம் வெளியேற பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் எல்லா திருவிழாக்கும் இருந்துட்டு ஒவ்வொரு திருவிழாவுக்கு வரவேன். ஆனால் இந்த வருஷம் நல்ல சனமாக கிடக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் தேர் அழுத்து கொண்டு வந்து அரண்டாக்கித்தான் எனக்கு அது நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது.
கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்பாக செய்யணும், கொஞ்சம் கூடுதலாக செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம். இப்பொழுது பச்சை சாத்து நிகழ்வு இனித்தான் நடக்க விட பொழுது பிரச்சனை நடக்கு தேரரிச்சனை வெயிட் பண்ணோம். நல்ல வெயில் பாருங்கோ. இப்போவும் தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கணும். கடைசி வரை தாகத்துக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு இருக்கணும். வணக்கம் வணக்கம். என்ன அப்படியே பொம்மையை தூக்கிட்டு போகிறோம். அப்படியே 40 ஊர் வாழைக்காயிலேருந்து லாந்தம் பார்த்தீங்கன்னா ஊர் வாழைக்காய் இங்கே எல்லாம் கிலோ வாழைப்பொத்தி ஆயிரம் கிலோவாக தான் கொடுக்கணும். கடைக்கு இப்போ நுழையில திரும்ப வந்தால் நுழைய வேணும். விழாக்கோட்டையிலேருந்து எல்லாமே இருக்குது. சுண்டலும் இருக்குது. எல்லாம் எங்களை ஆள் இருக்க நன்றி சொல்லுறாரு. என்ன வெயில் இந்த ஆரஞ்சு எல்லாம் இருக்கு. சாரம் 5 ரூபா, 2 சாரம் 30 ரூபா காப்பு. நாங்கள் கம்மன் கோயிலில் பார்த்த கடையில் அதே கடையில் இருக்குது. மாம்பழப்பட்டியை காணும். பாப்போம் தேடுவோம். தேடல் மாதிரி தான். அங்காளையும் கடை அடக்குது. சோழனா சாவச்சேரியில் இறக்குமதி செய்யப்பட்ட சோழனா. கடை அங்காளயம் இருக்குது. கடை முடிஞ்சுட்டு பார்த்தேண்ணா. இங்கே நந்திசிம் இருக்குது. இந்தியாவில் சுரேஷ் அண்ணா கடை போல் புடவை கடை. அதை பாருங்க, அதான் மாம்பழ கடை போல் அங்காளயம் இருக்குது. வாங்க சுற்றி கொண்டு அடுத்த வட்டம் பெறலாம். மாம்பழம் தேடுறோம். அப்போடி திருப்பி காணவில்லை. கடையே காணையில். வாங்க சுற்றுவோம். புடவக்கடையும் ஜுவல்லரியிலும் தான் கிடக்குது. அங்கே ஐஸ் கடை கிடக்குங்கால ஐஸ் வாகனம் நிற்கிது. இல்லைண்ணா பேருவங்க அண்ணையாக்களோட செய்கிறார். இதில் போல மாம்பழப்பட்டி பேருங்க. மாம்பழப்பட்டியை காணும். கிடக்கோ விலையை பாருங்கள். ஒரு மாம்பழப்பட்டியின் விலை 12 யூரோ. அப்போ 2 பட்டி என்றா 25 ரூபாயா. அண்டா 12 ரூபா 50 சென்ட் வருது. ஓகே, மாம்பழப்பட்டி வாங்கியாச்சு. என்ன 2 சாறு கூடாது.
என்ன கடையோட எதிர்பார்க்கல இவ்வளோ ஆடு அண்ணா இந்த பஞ்சாபி 3 ரூபா 3 ரூபா. இது எடுத்தாலும் 50 வீதத்தை போட்டு அந்த கடையெல்லாம் நிற்கிறோம். ஓ வரும் பொழுது தலையில் வணக்கம் ஜம்மண்ண ஞாபகமாக வச்சுருக்கோம் ஒரு பார்க்குறேன்டா. ஓகே நம்மளோட நல்லா களைச்சி போனார் வந்து கன நேரம் எப்படா விட்ட போக முடியும் வச்சுட்டுருக்கிறாரு என்ன அப்படியே அடுத்தா இவ்வளோ ஏறத்தால் 10,000க்கு மேற்பட்ட பக்தர் கூட்டம் நிற்கிது. நாங்கள் மட்டும்தான் வேண்டுறோம் சாமணல் தான் பண்ணணும். என்ன இப்பொழுது சத்யா உணவகம் இங்கால சிங்கன் ஸ்வீட் என்றது ஸ்விஸ் கடை தேங்குழாவி எல்லாம் இருக்குது. போனால் வராது பொழுது வட்டாலும் கிடைக்க. வணக்கம். போகுது நல்லா போகுது. ரம்புட்டான் அப்படின்னா ஒரு ரம்புட்டான் வணக்கம்
சுற்றி சுற்றி பார்த்தாலும் இந்த ஒரே இடத்து தான் வந்து சேர்றோம். ஒரே பக்கம் தான் வந்து சேர்றோம். இப்போ அந்த இடமே ஆனால் போனோம். அது சரி. ஆனால் போன முறை இதே டைம் மழை. முறையெல்லாம் மழை. இந்த முறை ஒருக்கா கடையாக்கி சாமானெல்லாம் ரெடி பண்ணி காரில் ஏற்றி வந்துட்டோம் 3 வாரம். இங்கே இல்லாம இடம் பார்த்து இதாக போச்சு மழைன்றது அழுதுட்டு நல்ல மழை கொட்டுது. இந்த முறை கூட அடுத்த முறை போடுற பிளான் பார்ப்போம். விநாயகர் உணவு சேவை அண்ணன் யா ஐஸ் கடை வானிலை வச்சு தையல்காரின்றதால லைனிங்கில் ஆனடுப்பா. கையில் லைனிங் தான் நாங்கள் பண்ணிட்டோம். கம்மியில் பண்ணி போனோம். இப்போ மாம்பழம் தான் பண்ண வந்தோம். 25 நல்ல பழம், நல்ல பெரிய பழம், நல்ல பெரிய லாபம். ஓகே பாய் பாய். ஓகே நான் மாம்பழத்தை எடுக்கிறேன். இந்த மாம்பழத்தை தான் வந்தாங்க பாருங்க. சிக்கன் அன்னதான மடம் இருக்குது. பின்பக்கத்தில் கொடுக்குறாங்க. வணக்கம். வணக்கம். ஓகே வந்து பூரா தானத்திலும் சிறந்ததான மன்னவர் அருமையாக இருக்குது. ஓகே இவர் தான் என்ன வீடியோ எடுத்தவர்.